நண்பர்களே, நீங்க தினமும் ஆரோக்கியம் நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த பளபளப்பான வெள்ளை சோறு ஒரு மெல்ல கொள்ற விஷயம்னு சொன்ன நம்புவீங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இரும்பு மனுஷனா மாத்தின அந்த பேய் தானியம் இன்னைக்கு எங்க? 1.5 லட்சம் பாரம்பரிய நெல் ரகங்களை அழிச்சிட்டு நம்ம தட்டுல குப்பை அரிசியை திணிச்சு அந்த 100 வருட ரத்த சரித்திரத்தை இன்னைக்கு ஆதாரத்தோட பார்க்க போறோம். ஒரு செகண்ட் கூட எமைக்காம பாருங்க. இந்த சதி நேத்து இன்னைக்கு ஆரம்பிக்கல. 1900 காலகட்டங்களிலே ஆரம்பிச்சது. பிரிட்டிஷார் கொண்டு வந்த அரிசி ஆலை ரைஸ் மில் தான் இதுக்கான முதல் அஸ்திவாரம். அது வரைக்கும் நம்ம மக்கள் கைக்குத்தல் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா மெஷின்ல அரைச்ச அரிசி தான் சுத்தமானதுன்னு ஒரு போலி பிம்பத்தை விதைச்சாங்க. அரிசியில இருக்கிற மிக முக்கியமான சத்தான அந்த தவிட்டை நீக்கிட்டு வெறும் சக்கைய சாப்பிட்ற பழக்கத்தை தான் முதல் துரோகம். கோதுமை சதியை பத்தி பார்ப்போம். பேரிடியா விழுந்தது 1954 தான். அமெரிக்கா கொண்டு வந்த பப்ளிக் லா 480 PL 480 படி அங்க இருக்கிற மாடுகளுக்கு தீவனமா போடுற சிவப்பு கோதுமைய இந்தியாவோட பஞ்சத்தை போக்க அனுப்புனாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சத்தான சம்பா கோதுமையை ஒழிச்சு கட்டவே இந்த மலட்டு ரக கோதுமையை நம்ம தலையில கட்டுனாங்க. இதுல குளோட்டின் அதிகம். இதனாலதான் இன்னைக்கு செரிமான பிரச்சனை, அலர்ஜி எல்லாம் வருது. இதுதான் அமெரிக்கா செஞ்ச முதல் உணவு பயங்கரவாதம். 1960 1970 பசுமை புரட்சி மற்றும் IR20 அரசியலை பத்தி வாங்க பார்ப்போம். சரியா 1960 தான் பிலிப்பைன்ஸ்ல IRRI இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கப்பட்டது. 1966 தான் MS சுவாமிநாதன் மூலமா மெக்சிகோட புல்லரக விதைகள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது. இதுக்கு தாகம் அதிகம், நிலத்தடி நீரை மொத்தமா உறிஞ்சிடும். 1960 கிட்டத்தட்ட 1,10,000 நாட்டு நெல் ரகங்கள் இருந்தது. இன்னைக்கு 6,000 கூட இல்ல. அரசாங்கம் செஞ்ச துரோகம். சரியா 1970 காலகட்டங்களுக்கு பிறகு அரசாங்கம் IR20 போன்ற நோயாளி விதைகளை நெட்டா மட்டும்தான் மானியம், லோன் எல்லாம் கிடைக்குன்னு விவசாயிகளை மிரட்டினாங்க. இதனாலதான் நம்ம பேய் தானியங்கள்னு சொல்லப்படுற காடைக்கண்ணி, தோதண்டம்னு திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. குறிப்பிட்ட இந்த காலகட்டங்கள் நடந்த அந்த மர்மமான அரசியலை பத்தி விளக்கணும்னா 1 மணி நேரம் பத்தாதுங்க. நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த வீட்டுக்கு போனாலும் பொன்னி அரிசி சோறு தான். ஆனா நீங்க சாப்பிடுறது நிஜமாவே பொன்னி தானா? 1970 காலகட்டங்கள்ல காவிரி ஆற்றுப்படுகையில விளைஞ்ச ஒரிஜினல் மகாஜன பொன்னி 120 நாள் பயிர், 5 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. ஆனா கார்பரேட் கம்பெனி 160 நாளுங்கிறது ரொம்ப அதிகமா தெரிஞ்சது. அதனால 120 நாள்ல விளையிற மாதிரி IR20, CO 43 போன்ற குள்ள ரக குப்பை அரிசிகளை கொண்டு வந்தாங்க. இந்த ரகங்களுக்கு பொன்னி அளவுக்கு ருசியோ சொத்தோ கிடையாது. ஆனா வியாபாரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பொன்னிங்கிற அந்த பேருக்கு இருக்கிற மவுசை பயன்படுத்தி இந்த மட்டமான ரகங்களுக்கு பொன்னின்னு லேபிள் ஒட்டி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நாம சாப்பிடுற போலி பொன்னி ஆரம்ப புள்ளி. இதுல இருக்கிற பெரிய ஆபத்தே பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் தான். 20% பிளாஸ்டிக் அரிசி நல்ல அரிசியோட கலந்து இதுக்கு மேல லிக்விட் பேராஃபைட தடவி பலன்னு விற்கிறாங்க. செக் பண்ணுங்க. சாதாரண ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நெருப்புல காட்டி அது உருகி ஒட்டிச்சுன்னா அதுல பிளாஸ்டிக் இருக்குன்னு அர்த்தம். ரப்பர் பந்து மாதிரி ஒரு சாதத்தை உருண்டையை உருட்டி கீழே தரையில அடிச்சீங்கன்னா அது துள்ளிச்சுன்னா ரப்பர் மாதிரி அதுல பிளாஸ்டிக் இருக்குன்னு அர்த்தம். இது தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்க குடலை நிச்சயம் காலி பண்ணிடும். நண்பா, இனியாவது முடிச்சுக்குங்க, காலம் இருக்கு இன்னும். இந்த வீடியோ பத்தி பேசிட்டே போனா நீங்க ஒரு நாள் பத்தாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.